சொன்ன முதல் பாடல் அதாண்டா இதாண்டா எல்லாரும் ரசிச்சு கேட்டோம். பால் கேனை தூக்கிட்டு வந்து அண்டாவா கவுத்தாங்களாம். அது கலை அப்படின்னு பத்ரி சார் சொன்னார். ஆனா அந்த பால் அண்டாவை சிவபெருமானாக மாற்றி அதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா என்ற வரிகளை எழுதிய கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள் தான். பாட்டு அவர் பாட்டு. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதணும். ஆனா இன்னைக்கு ஜாதி இல்லாம இருக்கா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு எழுதுனா, ஆனா இன்னைக்கு ஒருவேளை கூட சோறு இல்லாம பட்னியில சாகுறானே. அப்ப நீங்க இலக்கியத்துல காலம் காலமாக எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். அது உண்மை என்றால் இன்றைக்கு மனம் மேன்மைப்பட்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி வருத்தம் எல்லாருக்குமே வருதா இல்லையா? இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தப்ப அப்போ வேற விமானத்தில் மாறுறப்போ ஒரு நண்பர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் உங்களுடைய யூடியூப் எப்போவுமே பார்த்துட்டு இருப்பேன். எப்போ பெரும்பாலும் பார்ப்பேன் தெரியுமா? வீட்டில் பாத்திரம் விளக்குவேன். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் மகாபாரதத்தில் பீஷ்மர் துரோணர் போன்ற பாத்திரங்களை நீங்கள் விளக்குவீங்க. நான் எங்கள் வீட்டு பாத்திரத்தை நான் விளக்குவேன். அங்கிட்டு நீங்கள் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவீங்க, நான் இங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன். மொத்தத்தில் நம்ம பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னாரு. நல்லா கேட்டுங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இலக்கியத்தில் கெட்டது உண்டு, காகிதத்தில் கெட்ட நல்ல காகிதம் செய்வோம். இந்த அடைமொழி எடுத்தார். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நல்ல ஆயுதம் இல்லை, ஆயுதம் கெட்டது. டேய், நண்பன்னா நல்லவன் தாண்டா, அப்புறம் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். அது மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்லைன்னா சாய்ஸில் விட்டுருங்க, அவ்வளோதான். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, இரவு பகல் பாராமல் இன்பச் சிறகை விரிக்கும் வானம் பாடி பறவைகளைப் போல கடந்த 32 ஆண்டுகளாக இலக்கிய சிறகை விரித்து கொண்டிருக்கும் வாணியம்பாடியின் அன்பு தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். எதிரணியில பேசின பத்ரி சார் ரொம்ப அற்புதமா பேசினாங்க. இன்னைக்கு தான் முதல் முறையா அவருடைய பேச்சை நான் கேட்கிறேன். உண்மையாவே நாங்க மெய் மறந்து போய் உட்கார்ந்துருந்தோம். எடுத்தோனே சார் சொன்ன முதல் பாடல் அதாண்டா இதாண்டா எல்லாரும் ரசிச்சு கேட்டோம். பால் கேனை தூக்கிட்டு வந்து அண்டாவா கவுத்தாங்களாம். அது கலை அப்படின்னு பத்ரி சார் சொன்னார். ஆனா அந்த பால் அண்டாவை சிவபெருமானாக மாற்றி அதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தது அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாதாண்டா என்ற வரிகளை எழுதிய கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள் தான். பாட்டு அவர் பாட்டு. அது மாதிரி வாசகர்களுக்கு இலக்கியம் வாசிக்க வாசிக்க ஒரு ஆணவம் வருமா? என்ன ஒரு வேடிக்கைனா, வாசகர்களுக்கு ஆணவம் வரும் என்பதற்கான எடுத்துக்காட்டையே அவர் பாலகுமாரன் கதையிலிருந்து தான் எடுத்து சொன்னார். அப்போ ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும்னா அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அங்கே இலக்கியம் தான் தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஐயா அவர்கள் கூட சொன்னாங்க, நல்ல காகிதம் செய்வோம்னு பாரதி சொன்னாரே, அதே பாரதி தான் சொன்னான், எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம்னு சொன்னான். மனித மனதை மேன்மைப்படுத்துவது இலக்கியம் தான் அப்படின்னு நம்ம சொன்னோனே எல்லாருக்குமே மனசுக்குள்ள வர கேள்வி என்ன? காலம் காலமாக இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதணும். ஆனா இன்னைக்கு ஜாதி இல்லாம இருக்கா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு எழுதுனா, ஆனா இன்னைக்கு ஒருவேளை கூட சோறு இல்லாம பட்னியில சாகுறானே. அப்ப நீங்க இலக்கியத்துல காலம் காலமாக எழுதி கொண்டே இருக்கிறீர்கள். அது உண்மை என்றால் இன்றைக்கு மனம் மேன்மைப்பட்டிருக்க வேண்டும் என்ற கேள்வி வருத்தம் எல்லாருக்குமே வருதா இல்லையா? இங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருகிறது என்றால் இந்த கேள்வி கேட்பது, உங்களை கேள்வி கேட்க வைப்பது, உங்களை சிந்திக்க வைப்பது, பக்கத்தில் இருக்கும் மனிதனுக்காக பரிதவிக்க வைப்பது, அன்பு செலுத்த வைப்பது, இது எல்லாமே இலக்கியங்கள் கொடுத்த மேன்மைதான். இப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். ஏன்னா 2000 காலமா இலக்கியங்கள் இருந்தாலும் அது நம்ம என்ன செஞ்சிருக்குங்கிற கேள்வி வருது இல்ல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ரொம்ப நெருக்கடியான டிராபிக், ஒரு சின்ன இன்ச் கூட நகர முடியாது. அப்ப ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் மட்டும் கேட்டுட்டா போதும்,
சைக்கிள் ஓட்டுறவர்ல இருந்து BMW கார் ஓட்டுறவர் வரைக்கும் எல்லாரும் ஒட்டுமொத்த மனித கூட்டமே விலகி வழிவிடுகிறது என்றால் அந்த ஈரத்தையும் கருணையையும் நம் மனதிற்குள் விதைத்தது திருக்குறளும் திரிகடுகமும் இனியவை நாற்பதும் இன்னா நாற்பதும் தான். இப்ப காலம் காலமாக நாம் படித்த இலக்கியங்கள் தான் தலைமுறை தாண்டி நம் மனதிற்குள் அந்த இலக்கியத்தை விதைத்திருக்கிறது, அந்த எண்ணத்தை ஈரத்தை விதைத்திருக்கிறது. அது இந்த இலக்கியம்ங்கிறது நமக்கே தெரியாம நமக்குள் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு மனிதர்களாக, மனிதத்தன்மை உள்ள மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இலக்கியம்தான். இப்ப சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சமையல் அறையிலேயே முடங்கி கிடந்த ஒரு பெண்ணால் சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா? 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெண்ணால் காந்தியோடும் பாரதியோடும் கைகோர்க்க முடியுமா? பெண்கள் தனிச்சையாக முடிவெடுக்க தெரியாத காலத்தில் தனி ஒரு பெண்ணாக மாநாடை நடத்த முடியுமா? இத்தனை முடியுமா முடியுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் முடியும் என்று பதிலளித்தவர் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் 5ஆம் வகுப்பு தான் படித்தாங்க. ஆனா அவர்களுக்கு இந்த தைரியத்தை எது கொடுத்ததுன்னா அப்பாவிடம் அடம் பிடித்து வாங்கிய புத்தகங்கள், மிச்சம் பிடித்த பணத்திலெல்லாம் புத்தகங்கள், ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பை மீறி வாசித்த பத்திரிகைகள், இப்படி அவர்கள் படிக்க படிக்கத்தான் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த காலத்தில் கூட இந்த நாட்டின் விடுதலைக்காக, சமூகத்தின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வருகிறது என்றால், அந்த மனநிலை வருகிறது என்றால் அதற்கு அவர்கள்ட்ட இருந்த இலக்கிய வாசிப்பு மட்டும்தான் காரணம். இப்ப நிலா அப்படின்னு சொன்னோனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்ன? குளிர்ச்சி, அழகு, ஒரு பெண்ணோடு ஒப்பிட்டு பார்ப்பது, தியாகம், இப்படிதான் நம்ம நிலான்னா நமக்கு யோசிக்க வரும். ஆனா இன்னைக்கு நிலா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எல்லாருக்கும் இளைய தலைமுறைக்கு கூட நினைவுக்கு வருவது நிலாவிலே உலா வந்த சந்திராயன் 3. இப்ப நிலாவிலே உலா வந்த சந்திராயன் 3 திட்டக்குழுவிலே மௌமிதா தத்தா, நந்தினி கரிதல், இப்படி பல பெண்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டி இருக்கிறார்கள் என்றால் அது பல்லாண்டு காலத்திற்கு முன்னால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்ற பாரதி செய்த புரட்சிதான். இலக்கியங்கள் காலம் காலமாக செய்த புரட்சி தான் இன்றைக்கு பெண்கள் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம். இப்போ ஒரு பெண் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறது, கணவனை கவனிச்சுக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இதோட அந்த பெண் வேலைக்கும் போனான்னா அந்த பெண்ணை நம்ம என்ன சொல்வோம்? அவள் மிகச்சிறந்த இல்லத்தரசின்னு சொல்வோம். ஆனால் ஒரு பெண் எல்லா வேலையையும் இப்படி தானே இழுத்து போட்டு செய்தால் அவள் இல்லத்து அரசி இல்லை, அவள் இல்லத்து அடிமை. எப்போது அவரவர் வேலையை அவரவரே செய்ய கற்றுக் கொடுக்கிறாளோ அப்பொழுதுதான் அவள் இல்லத்தரசி என்ற மிகப்பெரிய சிந்தனையை நமக்கு கொடுப்பது அம்பை அவர்கள் எழுதிய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற சிறுகதை தான். இப்ப இலக்கியங்கள் ஒரு ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதலை பெண்ணுக்கே கொடுப்பது இலக்கியங்கள் தான். நான் சமீபத்தில் தாமஸ் அவர்களுடைய ஒரு கவிதையை வாசித்தேன். நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு கவிதை. அதாவது நம்ம சமூகத்துல எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறோம் என்பதன் பிரதிபலிப்பு தான் இந்த கவிதை. ஏன்னா சமூகத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை புரிய வைக்கக்கூடிய இந்த கவிதை 2 வரிதான். சாக்கடைக்குள் தொழிலாளி, சாக்கடைக்குள் தொழிலாளி, முகம் சுழிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள். சாக்கடைக்குள் தொழிலாளி, முகம் சுழிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள். இப்ப இந்த 2 வரிதான் இப்ப நம்ம சமூகத்துல எப்படி நடந்துக்கிறோம், நம்ம மன அழுக்கையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு கவிதையாகத்தான் இந்த கவிதை அமைகிறது. ஏன்னா ஒருத்தர் சாக்கடைக்குள்ள உள்ள இறங்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும் போது முகம் சுழித்து கொண்டே ஒரு மனிதன் அந்த இடத்தை கடக்குறான்ல, அதை கடக்கும் போது நாம் அதை எப்படி அந்த இடத்தை கையாள்கிறோம் என்ற மிகப்பெரிய வெளிச்சத்தை, பக்குவத்தை கொடுப்பது இலக்கியங்கள் தான். இப்ப இன்னைக்கு
அறம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இன்றைக்கான கட்டாயம் அறம் அப்படின்னு சொல்றதை விட வணிக அறத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிருச்சு. மருத்துவத்திலிருந்து கல்வியிலிருந்து எல்லாமே இன்னைக்கு வியாபாரம் ஆயிட்டே இருக்கு. 1வது படிக்கிற பிள்ளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்டா மத்தியான சாப்பாடெல்லாம் சேர்த்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க. நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சாப்பிட போறது ஒரு கரண்டி தயிர் சோறு, ஆனா அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இப்ப எல்லாமே வியாபாரம் ஆயிக்கொண்டு இருக்கிற இந்த நிலையில வியாபாரத்திற்கான ஒரு அறத்தை, வணிக அறத்தை இலக்கியங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. பட்டினப்பாலையிலே ஒரு 4 வரிதான். தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொடுப்பதும் குறைபடாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, பல் பண்டம் பகிர்ந்து வீசும். அதாவது என்னன்னா, தமவும் பிறவும் ஒப்ப நாடி. இந்த ஒரு வரி போதும். நீ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை விற்கிறன்னா, ஒரு விஷயத்தை கொடுக்குறன்னா, உன்ன மாதிரியே அவரை ஒரு மனுஷனா நன, அது போதும்னு மிகப்பெரிய வணிக அறத்தை, இன்றைக்கு தேவைப்படுகின்ற இந்த அறத்தை சொல்லிக் கொடுப்பது இலக்கியங்கள் தான். அதாவது கலைகள் எல்லாம், ஏன்னா எதிரணியில பத்ரி சார் பேசும்போது கூட சொன்னாங்க, ஹரிதாஸ் அவர்கள் பாடியதும் அக்பர் கண்ல இருந்து கண்ணீர் வந்துதான். இப்ப கலைகள் எல்லாம் நிகழ்த்திய பிறகு மனதை உருகச் செய்யும், கண்ணீர் வர வைக்கும். இப்ப கலைகள் மனித மனதை மென்மைப்படுத்தும், ஆனால் இலக்கியங்கள் தான் மனித மனதை மேன்மைப்படுத்தும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு வருத்தமான ஒரு புள்ளி விவரம் என்ன தெரியுமா? அதாவது இந்த 2024 ஆண்டோட ஒரு புள்ளி விவரம். அந்த ஆண்டு மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள், தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் 1,30,961. இப்ப அந்த வருத்தத்திற்குரிய செய்தி இருக்குல்ல, இதுக்கு கல்யாண்ஜி அவர்களுடைய ஒரே ஒரு கவிதை போதும். ரொம்ப எளிமையான அந்த கவிதை. இருந்து என்ன செய்ய போகிறோம், இருந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். இருந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். செத்து என்ன செய்ய போகிறோம், இருந்தே தொலையலாம். அவ்வளவுதான். அப்ப இளைஞர்களுக்கு பக்குவத்தை, வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுப்பது இலக்கியங்கள் தான். கலைகளை இளைஞர்கள் ரசிச்சுட்டு அந்த நேரம் கை தட்டிட்டு கடந்து போயிடுவாங்க. அவர்கள் மனதில் அது ஆழமாக பதியாது. ஆனால் இலக்கியங்கள் ரொம்ப எளிமையா, என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி ரொம்ப அழகா அதை காட்சிப்படுத்தி காட்டும். இப்ப சினிமா திரைப்படங்கள்லாம் இருக்குன்னா, இலக்கியங்கள் எழுதப்பட்ட சினிமா, அவ்வளவுதான். அந்த இலக்கியத்தை தான் ஐயா சண்முக வடிவேலு ஐயா சொன்ன மாதிரி அந்த இலக்கியத்தை தான் அவர்கள் கலைகளாக மாற்றுகிறார்கள். அந்த கலைகள்ல நமக்கான ஒரு கற்பனை வரும், ஆனால் இலக்கியம்தான் மனித மனதை பக்குவப்படுத்தும், மேன்மையடைய செய்யும். லியோ டால்ஸ்டாய் எழுதிய இறைவனின் அரசாங்கம் உனக்குள் இருக்கிறது என்ற இந்த புத்தகம்தான் மகாத்மாவின் மனதை மலரச் செய்தது. மாக்கியவல்லி என்றவர் எழுதிய பிரின்ஸ் என்ற நூல்தான் இத்தாலிய ஒற்றுமைக்கு காரணமாக இருந்தது. வால்டர் ரூசோவின் படைப்புகள் தான் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக இருந்தது. தோரேவின் சட்ட மறுப்பு நூல்தான் காந்தியின் புதிய போராட்ட வியூகத்திற்கு படியமைத்து கொடுத்தது. பீச்சர்ஸ் அவர்கள் எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின் என்ற இந்த நூல்தான் மார்ட்டின் லூதர் கிங்கை கருப்பர்களுக்கான விடுதலைக்காக போராட வைத்தது. கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் தான் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்தது. தாமஸ் பெயின் எழுதிய காமன் சென்ஸ், அதாவது பகுத்தறிவு என்ற இந்த புத்தகம் தான் அமெரிக்க புரட்சிக்கு காரணமானது. இப்படி வரலாற்று பக்கங்களை எல்லாம் நாம் புரட்டி பார்க்கும்போது மனித மனதின் மேன்மைக்கு மட்டுமல்ல, வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது மனித மனத்தின் மேன்மைக்கு மட்டுமல்ல, மனித இனத்தின் மேன்மைக்கே இலக்கியங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக, அழகாக, எளிமையாக எடுத்து சொன்னாங்க. அதுவும் கடைசியில் ஒரு பட்டியல் கொடுத்தாங்க பாருங்க, உலக இலக்கியங்களை புறம் சொல்கிறாங்க. அது தமிழ்லையும் இருக்குது, அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பட்டினப்பாளையிலும் சொல்லிட்டாங்க.
இந்த இலக்கியங்கள் அவங்க சொன்ன வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் மென்மைப்படுத்த வேண்டும் என்றால் கலை, மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இலக்கியம்தான் ஆதாரமாக இருக்குது. கேட்க கேட்க அருமையாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்க மட்டுமே பார்த்து அவங்க வந்து இல்லத்தரசின்னு பட்டம் பெறுறாங்க. எல்லாரும் பார்க்கணுங்கிறாங்க. உண்மைதான், மேல்நாடுகள் எல்லாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் பார்க்குறாங்க. இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தப்ப இதில் டிரான்சிட் ஒரு இடத்துல எடுத்தேன். அப்போ வேறு விமானத்தில் மாறுறப்போ ஒரு நண்பர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் உங்களுடைய யூடியூப் எப்போவுமே பார்த்துட்ருப்பேன், எப்போ பெரும்பாலும் பார்ப்பேன் தெரியுமா, வீட்டில் பாத்திரம் விளக்குவேன். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் மகாபாரதத்தில் பீஷ்மர், துரோணர் போன்ற பாத்திரங்களை நீங்கள் விளக்குவீங்க, நான் எங்கள் வீட்டு பாத்திரத்தை நான் விளக்குவேன், நீங்கள் அங்கிட்டு பாத்திரம் விளக்குவீங்க, நான் இங்கிட்டு பாத்திரம் விளக்குவேன், மொத்தத்தில் நம்ம பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னாரு. நல்லா இருந்தது கேட்கவே. அழகாக சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் சேர்ந்து செய்தல், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆளாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம்னாரு நம்முடைய பட்டுக்கோட்டையார். அதுபோல் அதை மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் இலக்கியத்தால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு அந்த கவிதைகள் எல்லாம் அவங்க சொன்னாங்க பாருங்க. அது கல்யாணி கவிதை ரொம்ப நல்லா இருக்குது. இருந்து என்ன செய்ய, செத்து தொலையலாம், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு செத்து என்ன செய்ய, இருந்து தொலையலாம் போ அப்படின்னு நல்லா இருக்கும். அந்த 2 வரியில் அவர் சொல்லிட்டு போயிடுவாருங்க. அதை நம்ம யோசிக்கணும். சாப்ளின் சொன்னார், அவருடைய படங்கள் வந்து ஊம படங்கள் தான். அதுக்கு விமர்சனம் எழுதினவங்க சொன்னாங்க, அவர் படங்கள் பேசவில்லை, படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டு போனார்கள், அதுதான் படம். அருமையாக இலக்கியத்தினுடைய பெருமையை சொன்னார்கள்.